ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சிலபஸ் வந்து எப்படி எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ இன்ட்ரடக்ஷன் டு C++ல கேரக்டர் செட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோ இப்போ கொடுக்க போகிறேன். அட் த சேம் டைம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் எப்படி டெவலப்பர் C++ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கணும், நான் சொல்லித்தரக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் அப்பப்போவே ரன் பண்ணி கான்செப்டை புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கான்செப்டை சொல்லி முடிச்சுட்டு அப்பப்போவே உங்களுக்கு ப்ரோக்ராமும் சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களோட இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் டெவலப்பர் C++ எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற லிங்கை கொடுத்துருக்குறேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சிஸ்டம் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, மொபைலில் எந்த ஆப் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெவலப்பர் C++க்கு அப்படிங்கிற லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது நான் போட்ட வீடியோ தான். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் போடக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ப்ரோக்ராமை அதில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அப்போ நிச்சயமாக உங்களுடைய சிலபஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ கேரக்டர் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் செட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் a set of characters which are used to write C++ program. A character set represent any alphabet, number or any other symbols mostly available in the keyboard கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வைங்க, அதில் கம்பல்சரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆல்ஃபபெட்னா என்னது? கேபிட்டல் A to Z யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ஸ்மால் A to Z. நியூமரிக் வேல்யூஸ் வந்து 0 to 9 யூஸ் பண்ணுவீங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒயிட் ஸ்பேஸ், பிளாங்க் ஸ்பேஸ், ஹரிசாண்டல் டேப், கேரேஜ் ரிட்டர்ன், இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? தென் அதர் கேரக்டர்ஸ் C++ கேன் ப்ராசஸ் எனி ஆஃப் த 256 ASCII கேரக்டர்ஸ் அஸ் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட மீனிங் என்னன்னா, இப்போ ASCII கேரக்டர்ஸ்னா ASCII வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ASCII வேல்யூ பார்த்தீங்கன்னா 65. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? இதை பற்றின நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே C++ கம்பைலர் ப்ராசஸ் பண்ணணுங்கிற விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டர் செட்டுன்னு சொல்கிறோம். இதையே நம்ம C++ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு டாப்பிக்கு. என்ன அப்படின்னா டோக்கன்ஸ், அதே லெக்சிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு C++ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டு எதை வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை மெனி டிஃப்ரெண்ட் ஸ்மால் எலமெண்ட்ஸ். என்னதுன்னா கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேரியபிள்ஸு, கான்ஸ்டன்ட்டு அண்ட் மெனி மோர் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பஞ்சுவேட்டர்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னா கலெக்டிவ்லி தீஸ் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் லெக்சிக்கல் யூனிட்ஸ் ஆர் லெக்சிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆர் டோக்கன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ப்ரோக்ராமில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறதா நம்ம என்ன சொல்கிறோம்? கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A = 2ன்னு கொடுத்தீங்கன்னா, A வந்து என்னென்னா ஒரு வேரியபிள். 2ங்கிற வேல்யூவை அது கொண்டு போய் என்ன பண்ணிக்கின்னா அதனோட இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கும். அப்போ ஒரு மெமரி ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணி அந்த மெமரி ஸ்பேஸ்க்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வேரியபிள்ஸ். அதில் இப்போ என்ன வேல்யூ போட்டிருக்கிறோம்? 2ங்கிற வேல்யூ கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அதில் எந்த சேஞ்சஸ் இல்லைன்னா அதையெல்லாம் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? மெனி மோர் சிம்பிள்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் +ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணலாம், அது அடிஷனுக்கு யூஸ் ஆகும். தென் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணினீங்கன்னா அது சப்ட்ராக்ஷனுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து சில ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அதையும் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? தென் பஞ்சுவேட்டர்ஸ்னா இப்போ செமிகோலன் ஒன் ஆஃப் தி பஞ்சுவேட்டர்ஸ், கோலன் ஒரு பஞ்சுவேட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சிம்பிள்ஸை நீங்கள் என்ன சொல்லணும்னா பஞ்சுவேட்டர்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இது எல்லாம் கலெக்டிவாக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெக்சிக்கல் யூனிட்ஸ். இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன் டோக்கன்னா என்னென்னா, த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் ப்ரோக்ராம் இஸ் நோன் அஸ் அ டோக்கன் ஆர் லெக்சிக்கல் யூனிட்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஃபினிஷனை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இது 2 மார்க்கில் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு மீனிங்னா, ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்கோம்? C = A + B. அப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, Cங்கிறது ஒன் ஆஃப் தி டோக்கன், ஈக்குவல் ஒன் ஆஃப் தி டோக்கன். அது மாதிரி A + B எல்லாமே என்னென்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டோக்கன். அப்போ எத்தனை டோக்கன் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 5 டோக்கன்ஸ்னு சொல்ல முடியும். இதில் Cயும் Aவும் Bயும் என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ். ஓகேவா? Aக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன், Bக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன். அது ரெண்டும் ஆட் ஆகி
இந்த ஈக்குவல் டு சிம்பிள்னால என்ன ஆகுது அப்படின்னா சியில் போய் அசைன் ஆகுது. இது ரெண்டு எப்படி ஆச்சு அப்படின்னா இந்த ப்ளஸ்ங்கிற சிம்பிள் கொடுத்துருக்குறாரு. ஸோ ப்ளஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம் அடிஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். ஸோ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டு ஆட் ஆகி இந்த ஈக்குவல் டுங்கிறத அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து எதுக்கு போய் அசைன் ஆகணும்னா சிக்கு அசைன் ஆகணும். ஸோ இந்த 5 டோக்கன்ஸும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டோக்கன்ஸோடைய கிளாஸிஃபிகேஷன் இப்போ இந்த ஒரு லைன்னு எடுத்துட்டோம்னா இதில் 2 டோக்கன் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? 5 டோக்கன்ஸு. அது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண முடியும். எப்படின்னா CABங்கிறது வேரியபிளாக நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஒரு டோக்கனாக சொல்ல முடியும். ஈக்குவல் டு ப்ளஸ்ங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 டோக்கன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியும். சரி, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ்னால் என்னென்னா கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ். இதை பற்றின எலாபரேட்டாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளோட. இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு நான் டெவலப்பர் C++ங்கிறது என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும், அது ப்ரோக்ராம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அது கவனிங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ். கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா சில வேர்ட்ஸை வந்து மீனிங்ஃபுல்லாக அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? C++ல அந்த வேர்ட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்ங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னு வைங்க, அது செக்கிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. ஸோ அதையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு கீவேர்டு. ஓகேவா? தென் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம C = A+B நம்ம பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நேமிங் வேரியபிள்ஸ். அப்போது வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது இதனோட வேல்யூ இது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த நேமிங் நீங்கள் கொடுக்குறங்காட்டிக்கு அதை என்ன சொல்லலாம்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஒன்லி வேரியபிள்ஸ்க்கு மட்டும் கிடையாது இது. நீங்கள் இந்த C++ பொறுத்தளவு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, கிளாஸஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நேம் நீங்களாக பார்த்து கொடுக்குறதா, யூசர்ஸ் பார்த்து கொடுக்குறது. ஸோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஓகேவா? அது ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லிட்ரல்ஸ் அப்படின்னா இப்போ ஏக்கும் ஒரு வேல்யூ கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூக்கு பேர் தான் என்னென்னா லிட்ரல்ஸ். அப்போது ஒரு வேரியபிளாக இருக்கட்டும் அல்லது என்னவா இருந்தாலும் சரி, ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் அதை ஒர்க் பண்ண வைக்கிறீங்களா, அந்த டேட்டா வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா லிட்ரல்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? தென் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ்ங்கிறது அடிஷன், மைனஸ்னால் சப்ட்ராக்ஷன். அந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸும் ஒவ்வொன்றுக்கும் யூஸ் ஆகும். இப்போ ஈக்குவல் டு என்ன பண்ணுச்சு? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள், அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே வந்துடும். அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ஒரு என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? தென் பஞ்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சில பஞ்சுவேஷன் மார்க்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமில் ஸ்டேட்மெண்ட்டோட கடைசியில் செமிகோலன்னு கொடுப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், இந்த மாதிரி சிலதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொடுப்பீங்க. இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா பஞ்சுவேட்டர்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெவலப்பர் C++குள்ளே நம்ம போயிட்டு அங்கே எப்படி ஸ்க்ரீன் தெரியுது, அதுக்குள்ளே ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இதுதான் என்ன அப்படின்னா டெவலப்பர் C++ உடைய விண்டோ. ஓகேவா? சரி, இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னா பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் மேலே ஒரு ஐகான் இருக்குது, டேவ் C++ன்னு இருக்குது. தென் டெவலப்பர் C++. நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 5.11. உங்கள் லிங்க்கில் நான் கீழே கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோட 64 பிட்டு என்னோட சிஸ்டம். ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா 64 பிட்டு கொடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணிங்கனாலே அந்த லிங்க்லேயே அவங்களே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி தான் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெனு பார். ஓகேவா? இந்த ஃபைல், எடிட்டு, சர்ச், வியூ எல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா மெனு. இது எல்லாமே டூல்ஸ். இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் இங்கே டூல்ஸாக கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் அடுத்தது இதுவும் டூல்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டேப் இருக்குது. என்னென்னா ப்ராஜெக்ட், கிளாஸஸ், டீபக். இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் தான் நீங்கள் உங்கள் சிலபஸ் படி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ராஜெக்ட். கிளாஸஸ் யூஸ் பண்ணுறப்ப அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் சிம்பிளாக எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ராஜெக்ட்னு இருக்கா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டைப் பண்ணக்கூடிய
ஸ்பேஸ் வந்து இந்த இடம் தான், இது ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பைலர், ரிசோர்சஸ், கம்பைலர், டீபக், ஃபைண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன பண்ண போகுங்கிறத நான் ஒவ்வொரு டைம் சொல்றேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க, நியூவை கிளிக் பண்ணிட்டு சோர்ஸ் ஃபைல்னு இருக்கா, அல்லது Ctrl+Nங்கிறத கீ யூஸ் பண்ணி கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோர்ஸ் ஃபைல். இப்போ பாருங்க untitled 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. இது நீங்க ஒவ்வொரு லைன் அடிக்கிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு லைன் ஒரு நம்பர் 1 காட்டுது, அடுத்து நம்பர் 2, அந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு நம்பர் காட்டிட்டே வரும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்பவுமே டெவலப்பர் C++ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அடிக்கணும்னா ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். அப்ப ஹேஷ்ங்கிறத நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஹேஷ் சிம்பிள். இது நீங்க ஷிஃப்ட் அழுத்தி நீங்க நம்பர் 3 பட்டன் அமுத்திட்டீங்கன்னா அதுக்கு மேலதான் ஹேஷ் சிம்பிள் இருக்கு, அது உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். இப்ப பாருங்க ஹேஷ் இன்க்ளூட். அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா IO stream அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை இன்க்ளூட் பண்றேன். IO streamங்கிறது இது வந்து கம்பல்சரி எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் இந்த ஹெடர் ஃபைலை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். எதனால அப்படின்னா எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் கம்பல்சரி இன்புட் அல்லது அவுட்புட் இருக்கும். ஸோ அதை தான் இங்க I1 கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம C++ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்புட்டுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா cin அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதே வந்து அவுட்புட் காட்டுறதுக்காக நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அவுட்புட்னா உங்களுடைய ரிசல்ட்டை காமிக்கிறதுக்காக cout ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே எந்த ஹெடர் ஃபைல்ஸ்குள்ள இருக்கும் அப்படின்னா இந்த IO ஸ்ட்ரீம்குள்ள தான் இருக்கும். அதனால எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் ஏதாவது கண்டிப்பா என்ன இருக்கும், இன்புட் அவுட்புட் இருக்கும். ஸோ அதனால எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா ஹேஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னா யூசிங் நேம்ஸ்பேஸ் std அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செமிகோலன். இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா இதுவும் நீங்க கம்பல்சரி கொடுக்கணும் எல்லா ப்ரோக்ராம்லயும். இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ்க்கு ஒரு நேம் கொடுப்பீங்க, இல்லாட்டினா ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க, கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஹெடர் ஃபைல் யூசிங் நேம்ஸ்பேஸ் stdங்கிறது. இதுவும் கம்பல்சரி நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடியது தான் என்னன்னா மெயின் ஃபங்க்ஷன். அதையே இன்ட்டு கொடுத்து மெயின் கொடுத்து இந்த பிராக்கெட்டை யூஸ் பண்ணணும். இது ஷிஃப்ட் அழுத்தி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 9-0ங்கிற கீ வந்து உங்களுடைய கீபோர்ட்ல இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்தது யூஸ் பண்றீங்க என்னன்னா இந்த கர்லி பிரேசஸ். இதுக்கும் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் அழுத்தி தான் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஆனா கம்பல்சரி இந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள உங்களுடைய என்ன நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதையே நீங்க டைப் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வெல்கம் டு டே C++ன்னு ஒரு லைன் வந்து எனக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும், என்னன்னா cout. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் பின்னாடி வீடியோல சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா காட்டணும், C++னா என்னன்னு காட்டணுங்கிறதுக்காக இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் coutங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஆப்ரேட்டர், அதாவது இதுக்கு பேரு என்ன அப்படின்னா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அல்லது புட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து நீங்க கொடுத்துட்டு லெஸ் தென், அதாவது டபுள் லெஸ் தென் சிம்பிளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்றேன்னா வெல்கம் டு டே C++ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுங்க. கொடுத்தது பின்னாடி என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இந்த ஒரு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நான் ஃபைலில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல சேவ் பண்ணுங்கிற டிரைவை நீங்கள் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இதை கிளிக் பண்ணி காட்டுறேன். என்னோட சிஸ்டத்தில் ஈகோனல்ல cswithmona டெவலப்பர் C++னு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல சாம்பிள் ப்ரோக்ராமா, அதனால SAM1 நானே சும்மா சொல்றேன், சாம்பிளுக்கு SAM1ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இங்க பாருங்க sam1.cppன்னு வந்துருச்சு. இந்த cppங்கிறது டெவலப்பர் C++னுடைய எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதோடைய நேம் இந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் உங்களுக்கு என்னன்னா ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டோம். பண்ண பின்னாடி அடுத்தது எக்ஸிக்யூட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எரர் காமிக்குது. இதுதான் என்னன்னா கம்பைலர். இப்ப பாருங்க கம்பைலர் என்ன பண்ணுது, உங்களுக்கு கம்பைல் பண்ணி எந்த இடத்துல எரர் இருக்குதா அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதுல என்ன எரர் அப்படின்னா யூசிங் நேம் ஸ்பேஸ்க்கு நான் கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கம்பைல் அண்ட் ரன்ல போய் கொடுத்தீங்க அப்படின்னா எரர்ஸ் நோன் வந்துருச்சு. இங்க பாருங்க
இப்போ பாருங்க எரர்ஸ் வந்து 0ன்னு வந்திருக்கு, வார்னிங்ஸ் எதுவும் வரல, எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆயிருக்குது, இது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றிடுச்சு. நெக்ஸ்ட் அதனுடைய அவுட்புட் சைஸ் காட்டிருக்கு, கம்பைலைசேஷன் டைம் காட்டியிருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல வெல்கம் டு டேவ் C++ அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுதான் என்னன்னா அவுட்புட் ஸ்க்ரீன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் சொல்லித்தரேன். கம்பல்சரி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, நிச்சயமாக நீங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜை கெயின் பண்ணிக்குவீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.